கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். சந்தோஷமா விழித்துக் கொண்டீங்களா? ஏதோ ஒரு கஷ்டமும் வருத்தமும் இருக்கதான் செய்யுங்க. இரவெல்லாம் அதையே நினைத்துக் கொண்டு தூங்காம இருந்தீங்களா என்ன? தூங்கினாலும் ஆரை தூக்கத்துல என்னென்னமோ கனவுகள் வந்ததா என்ன? அதனாலதான் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஜெபம் செய்து விட்டு நிம்மதியா வசனத்தை வாசித்துக் கொண்டு அதை தியானித்துக் கொண்டு மனதில் வைத்து தூங்கினால் தேவ தரிசனங்கள், தேவனின் உணர்த்துதல்கள், தேவனின் விஷயங்கள் உங்களுடைய மனதை ஆளுகை செய்யும். சமாதானமாய் சந்தோஷமாக எழுந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, எழுந்துட்டா போதுமா? இந்த நாளெல்லாம் வாழணும் இல்லையா? ஒரு சிலருக்கு எழுந்த பிறகு இந்த நாளிலே எவ்வளவு வேலைகள் இருக்கோ, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கோ, எவ்வளவு விஷயங்களில் எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டுமோ, எத்தனை தீர்மானங்கள் செய்யணுமோ, என்னென்ன செய்ய வேண்டுமோ என்று பதட்டமாக இருப்பாங்க. பதட்டம் வேண்டாங்க. கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேளுங்க. நீங்க செய்வது எல்லாமே வாய்க்கும். அது அனாவசியமான விஷயங்கள் தானாகவே அகன்று போய்விடும். சரி, வாங்க ஜெபித்துக் கொள்ளுவோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகமே பிரச்சனைகளால் நிறைந்தது என்று அறிந்திருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய கிருபை இருந்தால் எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தீர்வு காண முடியும் என்று, தைரியமா இருக்க வேண்டும் என்று விசுவாசித்து அதிகாலமே உம்முடைய சமூகத்துல காத்திருக்க, உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம இயேசு ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்த தியாகத்தை குறித்து தியானித்து வருகிறோம். எங்களுக்கு தெரியும் என்று நினைக்காமல் அவருடைய அன்பினுடைய ஆழம், நீளம், உயரம், எவ்வளவு ஆழமான அன்பு, எவ்வளவு சுயநலமற்ற அன்பு, எவ்வளவு தியாகம் நிறைந்த அன்பு, எவ்வளவு அது பரிசுத்தமான அன்பு என்று உணரும்படியாக சிலுவையை தியானிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னுடைய கதறல் சத்தம், என் துக்க சத்தம் கேளாமல் எதற்கு நீர் தூரமாக இருக்கிறீர்? அநேக முறை நாம தாங்க முடியாத வழியில இருக்கும்பொழுது தேவன் எனக்கு தூரமாகிவிட்டார், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதில்லை என்பது சாதாரணமே. எதற்கு தூரமானார்? தேவன் எப்பொழுதும் ஒரே இடத்தில் தான் இருப்பார். அவர் முன்னும் பின்னும் போகிறவர் அல்ல நம்மை போல. அவருடைய ஸ்தானம் எப்பொழுதும் ஒன்றுதான். அவர் மாற்றமில்லாதவர், நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறவர். அவர் நமக்கு அனுகூலமாய் நடந்து கொள்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் ஒரே போல இருக்கிறவர். நாமே அநேக முறை அவருக்கு தூரமாக சென்று விட்டு அவர் நமக்கு தூரமானார் என்கிறோம். அவ்வளவுதானங்க. அவர் நமக்கு தூரமாவது அல்ல, நாமே அவருக்கு தூரமாகிறோம். நாம் அவருக்கு தூரமாகும் போது கஷ்டங்கள் அதிகரிக்கும். நாம் அதை சகிக்க முடியாது. என்னங்க, தேவனுக்கு தூரமாக ஆக நம்ம பலவீனர்கள் ஆகிவிடுகிறோம், கனியற்றவர்கள் ஆகிறோம். வறட்சியான வாழ்க்கை, வெறுப்பு, கசப்பு. உண்மையா நீங்களும் இதை அனுபவித்திருப்பீர்கள். ஜெபிக்காம இருக்கும்போது, வசனம் வாசிக்காம இருக்கும்போது, மனசாட்சியை கெடுத்து கொண்ட போது, தவறுகளில் விழுந்து விடும்போது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது உங்க மனதிலே எவ்வளவு வேதனை இருக்குமோ, எப்படிப்பட்ட வருத்தம் இருக்குமோ, எப்படிப்பட்ட குற்றப்படுத்துகிற மனசாட்சி இருக்குமோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த நேரத்துல தேவன் மேல
நாம குற்றம் சொல்லாமல் நாம் ஏன் தூரமானோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சில நேரங்களிலே தேவனுக்கு தூரமானார். அந்த நேரங்களில் தேவனின் துணை இல்லாமல் இருப்பதை கவனித்தார். தேவன் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் தராததை கவனித்தார். தேவனோடு உறவாடியவர் தான் அவர் சின்ன வயதிலிருந்து. ஆனால் சில நேரங்களில் தவறு செய்த போது குற்றமுள்ள இதயத்திலே, மன வருத்தம் இல்லாத இதயத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்காதுங்க. தேவன் அவர்களோடு பேச மாட்டார். அதனாலதான் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளால் பேச வைப்பார். அதனாலதான் தாவீது பாருங்க, கீழ்ப்படியாத போது அந்த நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வந்து தன் தவறை உணர்த்தினார். இன்னொரு முறை கர்வப்பட்ட போது காத் என்கிற தீர்க்கதரிசி வந்து அவரை எச்சரித்தார். ஒன்று நம்ம நினைவில் கொள்ளணும். அதனாலதான் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது தேவனுக்கு கிட்ட இருக்கிறோமா, தூரம் இருக்கிறோமா, முதல்ல எங்க இருக்கிறோம், என்ன நினைக்கிறோம் அவரை பற்றி என்று அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இங்கே நமக்கு தாவீது காணப்படுகிறார். ஆனா நமக்கு தெரியாமலேயே இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இயேசு ஆண்டவர் இதே வார்த்தைகளை சிலுவையின் மீது சொன்னார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாவிட்டால் பாருங்க. மார்க்குவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை நீர் கைவிட்டீர்? சரி, தாவீது பாவம் செய்தாரு. ஆகவே தேவன் அவருக்கு பதில் கொடுக்கவில்லை, அல்லது தேவ சமூகத்தை இழந்து விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து ஏன் அவர் கைவிடப்பட்டார்? அதனாலதான் சிலுவையை தியானிங்க. உலக பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்த இயேசுவின் மீது நம்முடைய எல்லா பாவங்களும் சுமத்தப்பட்டது. நம்முடைய எல்லா பாவ தண்டனை அவர் மீது வந்தது. நம்முடைய பாவத்தின் சாபத்தை அவர் சுமந்தார். நம்புங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை, பாவங்களிலிருந்து விடுதலை, பாவ தண்டனை இல்லாமல் விடுதலை கிடைக்கிறது என்றால் என்னுடைய கடனை அவர் தீர்த்து விட்டார். என் தண்டனை அவர் சுமந்து விட்டார். என் அவமானத்தை, நிந்தையை எந்த குற்றமும் எந்த பாவமும் செய்யாத அவர் மீது போடப்பட்டது. இதுதாங்க சுவிசேஷத்தின் சத்தியம். நம் பாவங்கள் நாம சுமக்க முடியாத அளவுக்கு பாரமானது. சிலர் தாங்கள் செய்கிற தவறை அவங்களே தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகுறாங்க. பைத்தியம் பிடிச்சிருது சிலருக்கு. எல்லாருடைய பாவமும் ஆண்டவர் மீது வந்தபோது அந்த வேதனையில அவர் இன்னமும் அன்பு காண்பிக்கின்றார். அவர் முதல் வார்த்தையாய் சொன்னார், என் தேவனே, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்றார். இரண்டாம் வார்த்தையாய் அவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். மூன்றாவது வார்த்தையா அவர் சொன்னார், அம்மா, இதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய். இந்த நான்காம் வார்த்தை சுற்றி இருக்கிற எல்லாரும், நீ தேவனாயிருந்தா இறங்கி வா, உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளு என்று கேலி செய்கிற நேரத்திலே வேண்டுமென்றால் இறங்கி வரலாங்க. பிதாவே, என்னால தாங்க முடியல என்றால் 12 லேகியோன் தூதர்கள் அனுப்புவாராம் தகப்பன். ஆனால் அவர் மீட்பராக, அவரே நமக்காக அவர் பலியாவதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் இறங்கி வந்தால் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை இல்லை. பாவத்தினால் வருகிற சம்பளமாகிய மரணத்தை, பயங்கரமான நரக தண்டனையாகிய 2ஆம் மரணத்தை கூட அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் அவர் அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதினாலே தேவனுங்க பரிசுத்தர். அவர் பிதா
குமாரனை கைவிட்டு விட்டார். தேவன் தேவனை விட்டு விட்டார். என்ன இது விசித்திரமா இருக்கா? இந்த 7 வார்த்தைகள் குறித்து பிறகு தியானிப்போம். திருத்துவத்தை இன்னொரு நேரத்தில் தியானிப்போம். ஆனா இங்க உணர்ந்து கொள்ளுங்க, நம் பிரதிநிதியாய் நம்முடைய பாவங்களுக்காய் இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் மீது சகல பாவங்களும் சகல தோஷங்களும் சகல தண்டனையும் அவர் மீது வந்தபோது அவர் தனிமையாய் நம் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார். உலக பாவங்களை சுமந்தார். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் பாவத்திற்காக எல்லையற்ற தேவன் பலியாவதற்கு உலகத்துக்கு வந்தார். பலியின் மூலமாக நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை மீட்பும் கொடுக்க வந்தார். நீதியை நேசித்து அநீதியை வெறுக்கிறவராய் இருக்கின்ற பரிசுத்தமான ஆண்டவர் பாவத்தின் சுமையும் பாவ பாரமும் அவர் மீது வந்தபோது பிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். தனியாக நின்ற என் இயேசு என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். பிதாவாகிய தேவன் ரொம்ப பெரிய அன்புள்ள தேவன் அவர். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை போல இந்த உலகத்துக்கு வந்து என் பாடுகளை சுமந்து என் வேதனை அனுபவித்து என்னுடைய இடத்துல மரித்த என் இயேசு எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் மாம்சமானவராய் வந்தார். அவர் காண்பித்தார் அவருடைய வாழ்க்கையில அன்பை டெமான்ஸ்ட்ரேட்டட். அவர் நேசித்து தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். கிறிஸ்து நம்மை நேசித்தார். ஆகவே அவர் நமக்காக அந்த சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார். பிதா உலகத்தை எவ்வளவோ நேசித்தார். ஆகவே தம் குமாரனை அனுப்பினார். யோவான் 3:16 யோவான் எழுதின 1 நிருபம் 3:16 பார்த்தால் கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக தம்மை தாம் ஒப்பு கொடுத்து பலியானார். பிதா குமாரனை கைவிட்ட போது தனிமையாக சுமந்தார். அந்த நேரத்தில் தனியா அவரது அனுபவித்தாருங்க. ஒரு குற்றப்படுத்துகிற மனதோட நம்மால வாழ முடியாது பாருங்க. எல்லா குற்றங்களும் அவர் மீது வந்த போது அந்த பாவ பாரம் எல்லாம் சுமக்க வேண்டியிருந்த போது பிதாவின் உதவி இல்லாமல் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாய் கதறினார். ஒரு நபருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அதே வயதுள்ள கிட்டத்தட்ட அதே வயது இருக்கிற மகனும் இருக்கிறார். அந்த தம்பியும் மகனையும் கூட ஜாக்கிரதையாய் நேசித்துக் கொண்டு ஒரு முறை அவர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு ஒரு ஏரியை தாண்டுவதற்கு புறப்பட்டார்கள். திடீரென்று அந்த ஏரியிலே வெள்ளம் வந்துவிட்டது. இருவரையும் தோளில் வைத்துக் கொண்டு இழுத்துக்கொண்டு அவர் எப்படியோ ஒன்று தாண்டி விடுவோம் என்று முயற்சித்தால் இடுப்பு வரைக்கும் இருக்கிற தண்ணீர் லெவல் அதிகமாகிவிட்டது. நீந்த வேண்டியது இருந்தது. இரு கரங்களிலும் 2 பேர் வைத்துக் கொண்டு எப்படி நீந்த முடியும்? இந்த நேரத்தில் யாரோ ஒருவரை விட்டுவிட வேண்டும். ஒரு கையினாலாவது நீந்த வேண்டும். யோசித்து பார்க்கிறாரு. இந்த பக்கம் அவர் தம்பி, என்னுடைய ரத்தத்தை பகிர்ந்து கொண்டு பிறந்த தம்பி. இந்த பக்கம் நான் பெற்ற என் நேசகுமாரன். இவர்களில் யாரை விட வேண்டும்? யோசித்து அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். என்னுடைய தாய் இப்பொழுது இல்லை. என்னுடைய தம்பியை இழந்து விட்டால் இன்னொரு தம்பி வரமாட்டார். என்னுடைய குமாரனை நான் விட்டுவிட்டாலும் இன்னொரு குமாரனை பெற்றுக் கொள்ளலாம் என்று தன்னுடைய மகனை விட்டு விட்டாராங்க. அந்த வெள்ளத்துல அந்த மகன் அடித்துக்கொண்டு போகும்போது, அப்பா அப்பா ஏன் என்னுடைய கையை விட்டு விட்டீங்க என்று துக்க சத்தத்தோடு கூப்பிடும் போது அந்த தகப்பனின் இருதயம் நொறுங்கி போச்சு. ஏன் விட்டுவிட்டீர்? தம்பியை ரட்சிக்க ஏன் விட்டுவிட்டார் பிதா? உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. என் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அவர் மரித்தாலும் திரும்ப எழுந்திருப்பார். எழுந்திருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் வல்லமையுடையவர். ஆனால் நீங்களும் நானும் மரித்தால், நம் பாவத்திலேயே மரித்தால் நித்திய நரகத்துக்கு ஆளாகி விடுவோம். நமக்காக நம் ஆண்டவர் கைவிடப்பட்டார். எவ்வளவாக உங்களை
பிதா நேசித்தாரோ, எவ்வளவாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரோ நீங்க உணர்ந்து கொண்டால், இனியும் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று நீங்க கூட சொல்ல முடியும். இந்த நாளிலே இயேசாண்டவர் அன்பை உணர்ந்து, செய்ய முடியாமல் அல்ல, பாவத்தினால் அல்ல, நம்மை மீட்பதற்காக நம்முடைய சிற்றையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிசாசை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, உயிர் தெழுந்தவராய் 3வது நாளில் எழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து நமக்கு மீட்பை கொடுத்தார். இந்த இயேசுவை நேசிங்க. இந்த இயேசு ஆண்டவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் யாரும் உலகத்திலே இல்லை என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அவருடைய சாட்சிகளாக அவரை போல நீங்க வாழுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எனக்காக ஆண்டவரே நீர் கைவிடப்பட்டீர் என்று, என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் இந்த அவமானத்தை நீர் சுமந்தீர் என்று, எனக்கு வரவேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு மரித்து என்னுடைய வாழ்க்கைக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். என்றைக்கும் உம்மோடு வாழும்படியாக பாவ மரணத்திலிருந்து, பாவ சுமையிலிருந்து, பாவ பலத்தினின்று, பாவ தண்டனையிலிருந்து மனிதர்களை மீட்பதற்காக மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவை தியாகத்தை செய்தீர் என்ற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியா எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு இலவசமாய் கிடைத்த இந்த ரட்சிப்பை, கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் உங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களா? அவர் நம்முடைய ஸ்தானத்தில் மரித்ததால் நம்ம அவருடைய ஸ்தானத்துல வாழ வேண்டும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. இன்னும் உங்களுக்கு பாவ சுமை இருந்தா, உங்க பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற போதும் ஒரு வழி திறக்காமல் இருந்தால் இன்றைக்கு முழங்கால் போடுங்க. உங்களுடைய இடத்துல உங்களுக்காக மரித்த இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் ரத்தத்துல கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருக்கு பிரியமானவர்களா வாழுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களோடும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க.
நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.